பல நாடுகளில் பரவி வரும் புதிய COVID-19 திரிப்பு குறித்து இலங்கை சுகாதார அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் உள்ளூர் மக்களை பாதுகாப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பரவுவதாக கூறப்படும் இந்த புதிய திரிபு சிகாடா என்று அழைக்கப்படுகிறது. இது முதலில் 2024 ஆண்டு நவம்பர் மாதத்தில் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது சர்வதேச சுகாதார அறிக்கைகளின்படி குறைந்தது 23 நாடுகளில் இந்த திரிப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இறுதியிலிருந்து இந்த திரிப்புடன் தொடர்புடைய பாதிப்புகள் படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய திரிப்பின் அறிகுறிகளாக முந்தைய கோவிட் வகைகளில் காணப்பட்ட அறிகுறிகளுக்கு சமமாகவே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி காய்ச்சல் மற்றும் இருமல், தொண்டை வலி, மூக்கடைப்பு அல்லது மூக்கு ஒழுகுதல், சோர்வு, தலைவலி மற்றும் தசைவலி, மூச்சு திணறல், சுவை மற்றும் வாசனை இழப்பு போன்றவையாகும். சர்வதேச ரீதியில் பரவும் எந்த ஒரு புதிய திரிப்பும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இத்தகைய சூழ்நிலைகளை நாம் எப்போதும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். தற்போதைய நிலவரங்களை தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இலங்கையில் அண்மை காலமாக இந்த புதிய திரிபு அல்லது வேறு எந்த கோவிட் திரிபுகளோ கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொது சுகாதார கண்காணிப்பின் ஒரு பகுதியாக தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.